இப்ப என்னோட டோட்டல் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1135 ரூபாய் கிட்ட இருக்கு. சோ இந்த ஒரு அமௌண்ட் நான் உங்களுக்கு லைவா இப்ப வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். கீழ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் யூபிஐ அட்ரஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய கூகுள் பே உடைய யூபிஐ அட்ரஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பேடிஎம், போன் பே, ஜிபே இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் வந்து கூகுள் பே வந்து ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்ட்ராவல் பண்ற அமௌண்ட் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்க முடியும். சோ நான் வந்து பாருங்க இப்போ ஒரு 1000 ரூபீஸ் உங்களுக்கு நான் லைவா வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, கீழ வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாமா? ஓகே, கிளிக் பண்ண உடனே பாருங்க வித்ட்ராவல் சக்சஸ்ஃபுல், அதாவது சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா தெரியும் 970 ரூபாய் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆகும் அப்படின்னா 970 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 30 ரூபாய் டாக்ஸ் போக நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். சரி, ஓகே, இப்ப கீழ வந்து பாருங்க நம்மளுக்கு ப்ராசசிங்ல இருக்கு. ஓகேங்களா, இப்ப நம்ம வித்ட்ராவல் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ராசசிங்ல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலர்ல ப்ராசஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு கீழ வந்து பாருங்க நான் நிறைய அமௌண்ட் இதுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இங்க ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருப்பேன். இது வந்து எனக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கும். அதுக்கு கீழ பாருங்க இன்னொரு 1000 ரூபாய் சக்சஸ் ஆயிருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 1400, ஒரு 2000 ரூபாய், அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 1000, ஒரு 2000, இது எல்லாமே இந்த எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு வந்து சக்சஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு வந்து இப்ப ப்ராசசிங்ல இருக்குல்ல, இது சீக்கிரமா எனக்கு வந்து சக்சஸ் ஆன உடனே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். சோ அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு லைவா ஷோ பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வித்ட்ராவல் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் ஆனது எனக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. 970 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்தியன் பேங்க்ல இருந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்னா 2 மினிட்ஸ்லயே அவங்க வந்து நமக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. சோ வந்து பாருங்க அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க நான் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். உள்ள வந்த உடனே கீழ பாத்தீங்கன்னா தெரியும் 970 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா, அதாவது என்னோட இந்தியன் பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ் தான் இது. சோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கீழ பாருங்க டைமிங் வந்து 10:27க்கு நமக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ இந்த ஆப்ல நான் வந்து எப்ப வித்ட்ராவல் கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது இந்த வெப்சைட்ல நான் எப்ப வித்ட்ராவல் கொடுத்தேன்னா 10:24க்கு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்திருக்கேன். எனக்கு வந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே அமௌண்ட் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்காவா தந்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இன்னும் சக்சஸ்ஃபுல்னு அப்டேட் ஆகல. ஓகேங்களா, இன்னும் வந்து ப்ராசசிங்ல தான் இருக்கு. இது வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிரீன் கலர்ல கீழலாம் வந்து ஆயிருக்கல. இந்த மாதிரி வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஒரு 1 hour இல்ல 2 hours அப்புறம் தான் அது வந்து சக்சஸ்னு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, கீழ இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு வந்து அந்த மாதிரி லேட்டா தான் வந்து இதுல அப்டேட் ஆயிருச்சு. சோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டாவே வந்து கொடுத்துருவாங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல இருந்து மேக்ஸிமம் வந்து 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஆப்லயும் வந்து நமக்கு சக்சஸ் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, சோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ட்ரஸ்டடா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஒரு ஏஸ்வின் மணி ஏர்னிங் வெப்சைட் குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த வெப்சைட் உள்ள வந்த உடனே பாருங்க நம்ம ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்றதுக்கு நமக்கு இதுல நிறைய கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா பார்க்க போற கேம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சர்க்கிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. சோ இந்த ஒரு சர்க்கிள் கேம் மூலமா தான் நம்ம வந்து ப்ளே பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போறோம். ஓகேங்களா, ஓகே இந்த ஒரு வெப்சைட்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஒரு வெப்சைட்டா தான் ஓபன் ஆகும். ஓகேங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு லாகின் பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கான லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா கெட் ஓடிபி இருக்கு. அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோட் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி கோட் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சைன் அப் இருக்கு. அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கான சைன் அப் வந்து முடிஞ்சிரும், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஒரு மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ள வர முடியும். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து நம்ம லாகின் பண்ணி உள்ள வந்த உடனே டைரக்டா இந்த ஒரு வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். நம்ம வந்து ஆப்பா டவுன்லோட் பண்றதா இருந்தா கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து ஆப்பா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்ப பாருங்க உள்ள வந்த உடனே நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சைன் அப் போனஸா ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்குள்ள ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸா கிடைக்கும். அந்த ஒரு அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல நம்ம ஃப்ரீ போனஸஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இதுல ரீசார்ஜ் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா எப்படி ஏர்ன் பண்றதுன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில போனஸ் ஆப்ஷன்லாம் வந்து பாத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செக்கிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி செக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் செக்கிங் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். டே 7ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணோம் அப்படிங்கும்போது அதுல இருந்து நமக்கு சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஒரு 30 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபாலோ அஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. லக்கி லீஃப் ஆஃப் பெர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 ரூபாய் லக்கி லீஃப் ஆஃப் வந்து கிடைக்கும். அதாவது இவங்களுடைய இந்த ஒரு டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படிங்கும்போது அதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் டெய்லி வந்து அமௌண்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் ரிவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல கொடுத்திருக்கிற டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்றது மூலமா நமக்கு சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதையும் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வைட் பண்ணி கூட அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா எப்படி இதுல அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இதுல ரீசார்ஜ் பண்ணலாமா? சோ ரீசார்ஜ் பண்றதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல மினிமம் 50 ரூபாய் இருந்தா போதும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். 700 ரூபாய் கிட்ட என்னோட வேலட்ல இருக்கு. சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வந்து ரீசார்ஜ் பண்றது எப்படின்னு வந்து பண்ணி காமிக்கிறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். மேல 100 ரூபாய் வந்து டைப் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இதுல பாருங்க பேடிஎம், போன் பே, ஜிபே மூலமா நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே இப்போ நான் வந்து போன் பே மூலமா
ரீசார்ஜ் பண்ண போறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா போன் பே ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆப்னு கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு ரீசார்ஜ் பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. சோ இதுல வந்து பாருங்க நமக்கு இந்த இடத்துல காப்பி யூபிஐ ஐடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஏஜென்ட் உடைய யூபிஐ ஐடி நமக்கு காப்பி ஆயிடும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு காப்பி ஆயிடுச்சா? இப்போ டைரக்டா போன் பேல போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே गाइस, இப்போ நான் போன் பே உள்ள வந்துட்டேன். மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜென்ட் உடைய யூபிஐ ஐடி வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து வெரிஃபை அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து கீழ சேவ்னு இருக்குல அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு நம்ம பே பண்ண போறோமோ அந்த ஒரு அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு ப்ரோசீட் டு பே ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே गाइस, இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான். பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு பேஜை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து ரிமைண்டர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம பேமெண்ட் பண்ண அந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். சேம் இதே மாதிரி தான், இதே மெத்தட் தான் பேடிஎம்லயும். ஓகேங்களா? பேடிஎம்ல நம்ம ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலும் இதே மெத்தட் தான், ஜிபேல பண்றதா இருந்தாலும் இதே மெத்தட் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஒரு பிக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிக்கை நம்ம இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு காமிச்சிருக்காங்களா. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கேலரி பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். கேலரி உள்ள போயிட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஒரு பேஜை இதுல அப்லோட் பண்ணலாம். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா அப்லோடிங்ல இருக்கு. ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் குட் லக் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட் ஆயிடுச்சு. மேல பாருங்க இப்போ என்னோட வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஓகே गाइस, ட்ரை பண்ணி பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்க ஜஸ்ட் வந்து நான் ஒரு 2 கேம் தான் வின் பண்ணேன். அந்த 2 கேம்ல எனக்கு அந்த ப்ராஃபிட் வந்து 95 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 100 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலயே வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா?